இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது மிக முக்கியமான உடன்படிக்கைகளில் அல்லது நாம் கொடுக்கும் வாக்குறுதிகளில் பிரதானமான ஒன்று. சிலர் விவாகரத்தை ஒரு அடைப்பிலிருந்து தப்பிப்பதாக பார்க்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் அடைப்பிலிருந்து தப்பிக்கிறதை மூடி அதை சூடேற்றி பற்ற வைத்து பூட்டி சாவியை தூக்கி எறியுங்கள். இன்றைய நம் செய்தி 2-3 பகுதி செய்தியாக இருக்கக்கூடும். என்றென்றைக்கும் ஒருமித்து வாழ்வது என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நம் உலகில் மகிழ்ச்சியான திருமணத்திற்கான வேதாகம திறவுகோல் விவாகரத்து என்பது தொற்று நோய். நீங்கள் 40 முதல் 50% திருமணங்கள் விவாகரத்தில் முடிவடையும் புள்ளி விவரங்களை அநேகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த புள்ளி விவரங்கள் இப்படி இருப்பதற்கான காரணம், இன்னும் பலர் திருமணம் செய்து கொள்ளாமல் அதனுடைய நன்மையை அறியாமல் வாழ்வதனாலே அதை அளவிடுவதும் மிகவும் கஷ்டம். நான் நம்புகிறேன், ஒருவேளை ஒருவர் நினைக்கலாம், சரி, 2வது திருமணமாவது சிறப்பாக இருக்கும் என்று. 2வது திருமணங்களில் 60% விவாகரத்தில் முடிவடைகிறது. 3வது திருமணங்களுக்கு இன்னும் மோசம். ஃபோர்ட் வொர்த் ஞானஸ்நான இறையியல் கருத்தரங்கின் தலைவராக இருந்த பேஜ் பேட்டர்சன் உலகின் சிறந்த நாகரீகங்களில் 21 மறைவை மேற்கோளிட்டவர். உண்மையில் இதை குறித்து எழுதிய வரலாற்றாசிரியர் ஒரு நாத்திகர். ஆனால் அவர் உலகின் மிகப்பெரிய நாகரீகங்களை 21 தான் கண்டுபிடித்ததாக சொல்கிறார். அந்த சீர்குலைவின் ஒரு பகுதியாக வீட்டின் சீர்குலைவு இருந்தது. அதனுடன் சேர்த்து குடும்பத்திற்கான வேதாகம உதாரணத்தை மீட்டெடுக்கப்படாவிட்டால் ஆண்டு வரலாறுகளில் அமெரிக்கா அதன் இறுதி அத்தியாயங்களை விட்டு வெளியேற வேண்டும். ஜேம்ஸ் டாப்சன் சொல்கிறார், இந்த ஆண்டு மே மாதத்தில், எனக்கு காலம் நினைவில்லை, திருமண நிறுவனங்களும் குடும்பத்தினரும் அத்தகைய அபாயத்தை தெரிவித்துக் கொள்ளும் எதிர்நோக்கில் அல்லது அவர்களுக்கு எதிராக அணிதிரட்டப்பட்ட சக்திகள் மிகவும் வலிமையாக தீர்மானிக்கப்படும் என்று. இந்த அதிசயத்தை தவிர பழங்காலத்திலிருந்தே இருக்கிற குடும்பம் மேற்கத்திய நாகரிகத்தின் வீழ்ச்சியை முன்னறிவிப்பதால் அது நொறுங்கக்கூடும். அண்மையில் திருமணம் தொடர்பான தீர்ப்பில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது குறித்து அமெரிக்க திருமணத்தின் இதயத்தில் இமாலய முள்ளை உண்டாக்கிவிட்டதா என்று பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். புரிந்ததா? இப்போது நான் இதை குறித்து அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் இது குறித்து அநேகமாக நாம் பேச வேண்டி இருக்கும். விவாகரத்து நடப்பதற்கு முக்கிய காரணங்கள் என்ன? நான் உங்களுக்கு 24 முக்கிய காரணங்களை கொடுக்கப் போகின்றேன். விவாகரத்துக்கான காரணங்களை ஜனங்கள் மேற்கோள் காட்டும் போது பொருளாதார பிரச்சனைகள். அநேகர் நினைக்கிறார்கள், தாங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் ஒருவருக்கொருவர் அறிந்து இணக்கமாக இருக்கிறோமா என்பதை அறிய சேர்ந்து வாழ வேண்டும் என்று. இதற்கு முன்பு இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றால் ஒன்றாக வாழ ஏன் விரும்புகிறீர்கள்? நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறோம். நீங்கள் இணக்கமாக இருக்கிறீர்களா என்பதை கண்டுபிடிக்க விரும்பினால் உங்கள் படுக்கையை பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. ஜனங்கள் விவாகரத்து பெறுவதற்கான முதல் காரணம், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பாலின ரீதியாக பொருந்தாததால் அல்ல, பொருளாதார ரீதியாக இணக்கமாகாததால். பொருளாதார சிக்கல்கள். முதலாவது, நிர்வகிக்க திறமையின்மையால் தீர்வு காண இயலாமை. நம்பகத்தன்மை. கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை வேறுபாடுகள். சில சமயங்களில் உங்கள் நினைப்பு பெரிதாக இருப்பது. ஜனங்கள் வேறுபட்ட கலாச்சாரங்கள், வித்தியாசமான பாணியில் முற்றிலும் மாறுபட்ட பழக்க வழக்கங்களுடன் கூடிய கலாச்சாரத்தில் வளர்கிறார்கள். மாறுபட்ட கலாச்சாரத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு மிகவும் வினோதமாக இருக்கும். அர்ப்பணிப்பு இல்லாமை கீழே தள்ளிவிடும். வாழ்க்கை துணைகளிடையே தொடர்பு இல்லாமை. கைவிடுதல். குடிப்பழக்கம் அல்லது போதை பழக்கம். சரீர துஷ்பிரயோகம். உணர்ச்சி துஷ்பிரயோகம். ஆளுமை வேறுபாடுகள் அல்லது சரி செய்ய முடியாத மற்ற வேறுபாடுகள். இதற்கு முன் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தனிப்பட்ட தொழில் நோக்கங்களில் உள்ள வேறுபாடுகள். வீட்டு பணிகளை குறித்த மாறுபட்ட எதிர்பார்ப்புகள். ஏனெனில் அவர் அதை செய்வார் என்று அவள் நினைத்து, அவள் அதை செய்தாள் என்று அவன் நினைத்து, எதுவும் நடக்காமல் விவாகரத்தை பெறுகிறார்கள். பெற்றோரிடமிருந்தோ மாமியாரிடமிருந்தோ குறுக்கீடு. முதிர்ச்சி இல்லாதது வித்தியாசமாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அறிவுசார் இணக்கமின்மை. சில நேரங்களில் கல்வி நிலை ஒரு சிக்கலாக மாறும். பாலியலில் பொருந்தாத தன்மை, இதுவும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பட்டியலில் மிகவும் கீழே இருக்கிறது. தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது இடம் அளிக்காது. அன்பை விட்டு விலகுதல். மத மாற்றங்களின் ஒழுங்கற்ற நம்பிக்கைகள். இது ஒரு தீவிரமான பிரச்சனை. மன உறுதியற்ற தன்மை, மன நோய். குற்றவியல் நடத்தை, குற்றத்திற்கான சிறைவாசம். ஒரு துணைவர் சிறைவாசம் அனுபவிக்கும் போது
திருமணங்களில் இது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஒருவருக்கொருவரின் குட்டித் தனித்துவத்தை சமாளிக்க இயலாமை. இதை போன்ற பிரச்சனைகள் உங்கள் திருமண வாழ்க்கையிலும் கண்டிருக்கலாம். ஆனால் விவாகரத்துக்கு இவைகள் ஒரு காரணியாக இருக்க வேண்டியதில்லை. வேதாகம ரகசியங்களாக இருக்கும் 18 வெவ்வேறு பாடங்களின் பட்டியலை நான் வாசிக்கப் போகின்றேன். இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் அவர்கள் ஒரு திருமணத்தை குணப்படுத்துவதற்கும் நல்ல திருமணத்தை உருவாக்குவதற்கும் உண்மையிலேயே பங்களிக்க முடியும். முதலாவதாக, திருமணம் என்பது ஒரு தெய்வீக உடன்படிக்கை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்று நீங்கள் சபையில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நாம் ஒரு கிறிஸ்தவராக இருக்க விரும்பி ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வாக்குறுதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்மை ரட்சிக்க தனது ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் நம் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று வாக்கு கொடுக்கிறோம், உடன்படிக்கை செய்கின்றோம். மிக முக்கியமானவை. திருமணம் என்பது நாம் ஏற்படுத்தும் மிக முக்கியமான உடன்படிக்கைகள், வாக்குறுதிகள். தேவன் மற்றும் பிற சாட்சிகளின் முன்னிலையில் நீங்கள் வாக்கு கொடுக்கின்றீர்கள். இது உங்களுக்கும் தேவனுக்கும் முன் செய்யப்படுவது மட்டுமல்ல, சமூக ரீதியாக செய்யப்படுகிற ஒன்றும் கூட. இது ஒரு ஒப்புக் கொடுத்தல், ஒரு உடன்படிக்கை. ஒரு விஷயத்திற்கு பகிரங்கமாக செய்யப்படுவது, நாம் ஒருவருக்கொருவர் அதிகாரப்பூர்வமாக உடன்படிக்கை செய்து கொள்கின்றோம். அவள் சொல்வாள், அவன் இனி சந்தைக்கு உட்பட்டவன் அல்ல. நாம் ஒரு புதிய குடும்ப அடையாளம். இது கலாச்சாரம் மற்றும் சமுதாயத்தால் பாதுகாக்கப்பட்டு மதிக்கப்பட வேண்டும் என்று இது ஒரு பொது உறுதிப்பாடு. இது ஒரு பொது உறுதிப்பாடு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரணியும் இதில் இருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கை துணைகளில் ஒருவர் இறந்து போனால் அல்லது இருவரும் மரித்துவிட்டால், நன்றாக கவனியுங்கள், வாழ்க்கை துணைகளில் ஒருவர் இறந்து போனால் அல்லது இருவரும் மரித்துவிட்டால், அவர்களுக்கு பிறந்த சந்ததி இருந்தால் குழந்தைகளை எவ்வாறு கையாள்வது என்பதை தீர்மானிக்க சங்கங்கள் தேவைப்படுகிறது. அரசாங்கம் அந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளும். நீங்கள் சட்டபூர்வமாக திருமணம் செய்திருக்க வேண்டியது முக்கியம். சபையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமா? அது வேதத்தில் சொல்லப்படவில்லை. நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தால் அது ஒரு மத சம்பந்தமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இது தேவனின் முன்னிலையில் செய்யப்படும் ஒரு உடன்படிக்கை. மத்தேயு 19:5-6 இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். சீஷர்கள் இயேசுவிடம் வந்து, நல்லது மோசே விவாகரத்து குறித்த ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினார். நாம் எப்படி விவாகரத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு, ஆம், உங்கள் இதயத்தின் கடினத்தன்மையால் மோசே அந்த சட்டங்களை உருவாக்கினார் என்றார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யூதர்கள் தங்களுடைய இருதய கடினத்தினால் விவாகரத்து செய்வதற்கு அநேக சட்டங்களையும் சாக்குகளையும் உருவாக்கி கொண்டார்கள். எவ்விதம் என்றால், ஒரு மனைவி தன் கணவனின் ஆகாரத்தை சுட்டுவிட்டால் விவாகரத்து செய்யலாம் என்று ஒரு சட்டமும் இருந்தது. விவாகரத்தை வெறுக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். உங்களிடம் உள்ள வேதத்தின் எந்த ஒரு பதிப்பிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போது இங்கு அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். விவாகரத்து செய்வதற்கு பொருத்தமானவைகளை, வேதாகம ரீதியான காலங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். தேவன் விவாகரத்திற்கு எதிராக இருந்தாலும் அவரே ஆகாரை விவாகரத்து செய்ய ஆபிரகாமிடம் சொன்னார். அவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி இருந்ததால் அந்த பிரச்சனையை அவரே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களால் வந்த அனைத்து மனவேதனையையும் பாருங்கள். விவாகரத்து ஒரு தேர்வாக இருக்கிறது என்று நினைத்து திருமணத்திற்குள் செல்வது ஆபத்தானது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் பின்மனதில் கூட நினைத்தால் அது சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சிலர் விவாகரத்தை ஒரு அடைப்பிலிருந்து தப்பிப்பதற்காக பார்க்கிறார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அடைப்பிலிருந்து தப்பிக்கிறதை மூடி அதை சூடேற்றி பற்ற வைத்து பூட்டி சாவியை தூக்கி விடுங்கள். இது ஒரு விருப்பமல்ல என்று உங்களுக்கு தெரிந்தவுடன் உடன்பழகும் உங்கள் கணவர் உங்கள் மனைவி என்று அழைக்கும் நபருடன் ஒரு வெறிச்சோடிய தீவில் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். அதன் பிறகு நீங்கள் அதை சிறப்பாக சிறந்ததை செய்ய தொடங்குவீர்கள். இப்போது மீண்டும் விவாகரத்துக்கு இன்னும் சில வேதாகமத்தில் அடிப்படைகள் உண்டு என்பதை நான் உணர்கிறேன். அவை என்னவென்று தெரியுமா? விவாகரத்துக்கு பொருத்தமான 2 காரணங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. விவாகரத்து மட்டுமல்ல, ஏனெனில் நீங்கள் பிரிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரியும், திருமணத்தில் துஷ்பிரயோகம் இருந்தால் நீங்கள் பிரிய முடியும். ஆனால் நாம் உண்மையாக பார்க்கும்போது விவாகரத்துக்கு அடிக்கடி ஜனங்கள் விவாகரத்தை நாடுகிறார்கள். ஒன்று விபச்சாரம் காரணமாகிறது. இயேசு சொல்கிறார், ஒரு வாழ்க்கை துணையில் ஒருவர் அந்த புனித வாக்குகளை மீறி மற்றொரு நபருடன் நெருக்கமான செயலை செய்தால்
அவர்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் உடன்படிக்கையை மீறி நடக்கிறவர்கள். அவர்கள் விவாகரத்து செய்த பின் மறுமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள். விவாகரத்து செய்ய வேண்டும் என்று இயேசு எங்கும் சொல்லவில்லை என்று இதற்கு அர்த்தம் அல்ல. நல்லிணக்கம் எப்போதும் சிறந்தது. மேலும் நான் உங்களிடம் கேட்கின்றேன், சில நேரங்களில் வேதம் ஆண்டவர் நம் மணவாளன், சபை மணவாட்டி என்ற உத்வேகத்தை பயன்படுத்துகிறதா? சில சமயங்களில் இஸ்ரவேல் அல்லது அது சபையாக இருந்தாலும் விபச்சாரம் செய்து வேசித்தனத்தில் விளையாடி இருக்கிறார்களா? இதை ஆண்டவர் மன்னித்தாரா சொல்லுங்கள். ஓசியா புத்தகத்தில் வாசியுங்கள். அவனை திரும்ப அழைத்துச் சென்றாரா? துரோகம் செய்ததினால் நீங்கள் விவாகரத்து செய்ய வேண்டும் என்பது அர்த்தமல்ல. 2 காரணங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் மற்றொரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் புற மதத்தினருடன் பேசுகின்றார். கிரேக்க ரோமன் கலாச்சார பாரம்பரிய குழுக்களுக்கு ஆதரவளித்த ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், மனைவி ஏற்றுக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். கணவன் சொல்வார், நான் இதை பதிவு செய்யவில்லை, நான் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவில்லை, சட்டங்களை பின்பற்ற விருப்பமில்லை, நான் விட்டு விலகுகிறேன். மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் அந்த கணவன் மனைவியை கைவிடுகிறான். அவர்கள் இருவரும் புறமதத்திலிருந்து திருமணம் செய்து கொண்டார்கள். இதற்கு பவுல் கூறுகிறார், அந்த விஷயத்தில் அவன் சுதந்திரமாக இருக்கட்டும், அவன் விட்டு புறப்படட்டும் என்று. ஆனால் அவர் கூறுகிறார், உங்கள் கணவர் திருமணத்தில் தரித்திருக்கிறவரானால் தரித்திருக்கலாம். மனைவியின் இடத்தை பற்றி வார்த்தைகளால் கணவன் மாற்றப்படலாம். இப்படித்தான் மனைவியும். சொல்வது புரிகிறதா? அதற்கு நேர்மாறாக, ஆனால் 2வது பிரிவின் வகை என்னவென்றால், பவுல் சொல்கிறார், நீங்கள் 2 பேர் புற மதத்தினராக இருந்து அவர்களில் ஒருவர் மதமாற்றம் செய்கிறார். மற்ற வாழ்க்கை துணை புற மதத்தினர், நல்லது நான் விட்டு விலகுகிறேன் என்று சொல்கிறார். புதிதாக மனம் மாற்றம் பெற்ற நபர் ஒருபோது மறுமணம் செய்து கொள்ள முடியாதா? இல்லை, இப்படிப்பட்ட விஷயத்தில் அவர்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று பவுல் சொல்கிறார். அன்பு நண்பர்களே, நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்ப வருவோம். நீங்கள் திருமணமாகி உங்கள் உறவில் ஏதேனும் மோசமான போராட்டங்களை சந்தித்திருக்கிறீர்களா? தொடர்ச்சியாக பொருளாதாரத்தில் மன அழுத்தம், குழந்தைகள் மற்றும் திருமண பந்தத்தில் உங்களுக்கு உற்சாகமின்மை இருக்கலாம். வாழ்க்கை விவாகரத்தை நோக்கி நகர்வதை உணர்ந்திருக்கலாம். அதற்கான வழியை காணாதிருக்கலாம். ஆனால் இன்றே அதற்கு உண்மையான நீடித்த நம்பிக்கை கிடைக்கும் என்று நான் உங்களிடம் சொன்னால், உங்கள் மனைவியுடன் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பியுங்கள். உங்கள் அன்பை வெளிப்படுத்த தேவையான திறவுகோல் வேதத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும்? சற்றே யோசித்துப் பாருங்கள். அந்த பதில்களை நீங்கள் அறிய விருப்பமில்லையா? உங்கள் திருமணம் மோசமான காலங்களை கடந்து செல்லலாம். ஆச்சரியமான உண்மைகள் உங்களுக்கு ஒரு இலவச ஆதாரத்தை வழங்குவதன் மூலம் அதற்கு சிறப்பாக உதவ விரும்புகின்றன. இது ஒரு மகிழ்ச்சியான திருமணத்திற்கான திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆய்வு வழிகாட்டி உங்கள் திருமண உறவு நீடிக்கவும் செழிப்பாக வளர உதவவும் ஆலோசனை தருவதில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் முயற்சித்திருந்தால் தேவனின் வார்த்தைக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? உங்கள் நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து சலுகை எண் 305 என்று குறிப்பிடவும், அல்லது திரையில் உள்ள இணைய முகவரியில் பார்வையிடவும். பிறகு இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு ஒரு நிச்சயத்துடன் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனின் வார்த்தையிலிருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம். திருமணம் என்பது ஒரு நபருடன் நீங்கள் செய்து கொள்ளும் ஒரு உடன்படிக்கை. வியாதியில், ஆரோக்கியத்தில். மருத்துவமனையில் தனது கணவரின் படுக்கையில் இருந்த இந்த பெண்மணியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஏனெனில் அவருடைய இறுதி முடியாமையாகிய கோமாவிலிருந்து நடுவி வெளியேறினார். அவரது தெளிவற்ற தருணங்களில் அவள் அவரது பக்கத்திலிருந்து, தேனே, அவர் பேசும்போது அவள் நெருங்கி வந்து, நீ எப்போதுமே என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னது எனக்கு நினைவில் இருக்கிறது என்றாள். அவர் சொன்னார், என் வேலையை இழந்தபோது நீ என்னோடு கூட இருந்தாய். தொழிலில் நஷ்டம், நீ என்னோடு இருந்தாய். என் காலை உடைத்துக் கொண்டேன், நீ என்னோடு இருந்தாய். என் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது நீ என்னோடு இருந்தாய். அன்பே, நான் உனக்கு இதை சொல்ல விரும்பினேன். நான் ஒன்றை உணர்ந்தேன். அவள் நெருங்கி வந்தாள். அவள் கண்கள் மழுங்கி இருந்தன. நீ துரதிருஷ்டமானவள் என்று நினைக்கின்றேன். கவனியுங்கள், இதை வேடிக்கையாக ஜனங்கள் நினைக்கிறார்கள். இப்போது அது முதல் காரணம். இது ஒரு உடன்படிக்கை. காரணம் எண் 2, உங்கள் சொந்த வீட்டை கட்டுங்கள். நான் மீண்டும் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இது விட்டு விலகுதல் மற்றும் இசைந்திருத்தல் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அந்த வார்த்தை இசைந்திருத்தல் அது உண்மையில் இதிலிருந்து வருவது. ஒரு புராதன யூத வார்த்தை. அங்கு அவர்கள் குதிரை குளம்புகள் அல்லது செம்மறி ஆடுகளின் கால்களிலிருந்து உண்டாக்கியது. அது பசை இசைந்திருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கும் போது முதல் 2 ஆண்டுகள் மிகவும் கடினமானவை என்பது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனிமை பெற வேண்டும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை குறித்த முழு காரியங்களையும்
உங்கள் அனுபவங்கள் மற்றும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் நீங்கள் அவைகளை திருமண உடன்படிக்கைகளில் கொண்டு வருகின்றீர்கள். பின்பு உங்கள் மனைவி தனது அனுபவத்தை திருமணத்திற்கு கொண்டு வருகின்றார். கேரனும் நானும் சில சவால்களை சந்திக்கப் போகிறோம் என்று தெரியும். ஏனென்றால் கேரன் ஒரே பள்ளியில் 12 ஆண்டுகள் படித்தார். பின்பு கிறிஸ்தவ கல்லூரிக்கு சென்றார். நான் 14 வெவ்வேறு பள்ளிகளுக்கு சென்றேன். அவள் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தவள், நான் புறஜாதியார் குடும்பத்தில் வளர்ந்தவன். நாங்கள் நினைக்கும் விதத்திலும் தொடர்பு கொள்வதிலும் எதிர்பார்ப்புகளிலும் வேறுபாடுகள் இருக்கப் போகின்றன என்பது எங்களுக்கு தெரியும். மேலும் அந்த விஷயங்களை ஒருங்கிணைந்து கொண்டு வருவது முக்கியம். இதனால் இது உங்கள் வாழ்க்கையை வெளியில் போகாமல் ஒருங்கிணைக்கும் ஒரு விதமான அடையாளம். வீட்டில் 3வது 4ஆம் தரப்பினர் இருந்தால் சில சமயங்களில் சில கலாச்சாரங்களில் அது மாறிப்போகும். மாறுவதோடு மட்டுமல்லாமல் அது கடினமாகிவிடும். ஆனால் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். புருஷன் தனது பெற்றோர் வீட்டில் இருந்தால் அவன் எப்போதுமே தன் தாயின் சமையலை மனைவின் சமையலுடன் ஒப்பிட்டு பார்ப்பான். அது ஒன்று அல்லது மற்றொன்றுக்கு அவனது உறவுக்கு நல்லதல்ல. உங்கள் சொந்த வீட்டை கட்டுங்கள். 3ஆம் தரப்பினரை இடையில் வரவிடக்கூடாது. மனைவி சிறந்த நண்பராக இருக்க வேண்டும். ஒரு திருமணத்தில் காரணம் எண் 3. இதில் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் திருமணத்தை காதலோடு தொடருங்கள். உங்களை ஒன்றிணைத்தவை முதலிடத்தில் இருக்க வேண்டும். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புக்குள்ளாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தியது. ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. காரணம் என்ன? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். மேலும் எத்தனை முறை ஜனங்கள் நினைத்திருக்கிறார்கள், உலகில் நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன், இந்த நபரை நேசித்தேன், அந்த நேசம் எங்கே இருக்கிறது? நாம் அன்பிலிருந்து விழுந்தோம், விலகிவிட்டோம். முதலிடத்தில் உங்களை ஒன்றிணைத்த விஷயங்கள் தொடர்ந்து வளர்ந்து ஊட்டமளிக்கப்பட வேண்டும். மேலும் ஊக்கப்படுத்தப்பட்டு புத்துயிர் பெற வேண்டும். ஒருவர் சொன்னார், திருமணம் என்பது ஒரு பண்ணையை நடத்துவது போன்று ஒவ்வொரு நாளும் தொடங்க வேண்டும். ஒரு நாளும் விடுமுறை எடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த முதல் அன்பை வளர்க்கும் விஷயங்கள் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 31:28 அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, இது நடந்து கொண்டிருக்கும் வினை சொல். கவனித்திருக்கிறீர்களா? தொடர்ந்து உற்சாகப்படுத்தி புகழ்ந்து பேசுங்கள். நமக்கு அந்த விஷயங்கள் தேவை. 1 கொரிந்தியர் 7:34 விவாகம் பண்ணினவன் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கவலைப்படுகிறாள். எனவே இது ஒரு தொடர்ச்சியான கவலை. ஸ்தோத்திரம். புருஷனை பிரியப்படுத்துவதில் கவலைப்படுகிறாள். உங்கள் புருஷரை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள தொடங்கும் போது உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் உண்டாகும். பாசத்தை காட்ட வேண்டும். அது உணர்வோடு இருக்க வேண்டும். நல்லது, ஆனால் அன்பை உணர முடியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். எப்படி உணர முடியும்? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்றார் இயேசு. நீங்கள் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரோமர் 12:10 சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பில்லி சண்டே கூறியிருக்கும்படி மனைவியை புகழ்ந்து பேசுவது அவர்களுக்கு ஆரம்பத்தில் பயமுறுத்தினாலும் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அவளை ஒரு ராணி போல் நடத்துங்கள். அவள் உங்களை ஒரு ராஜாவை போல் நடத்துவாள். ஒருவர் சிகிச்சை பெற விரும்பும் விதத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது சில சமயங்களில் நீங்கள் அவரிடமிருந்து என்றும் பெற விரும்புவதை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இது உறவில் ஒருவருக்கொருவர் ஐக்கியத்துடன் வளர்வதினால் வருவது. சின்னஞ்சிறு மரியாதைகள், ஊக்கங்கள், அன்பான செயல்களை கவனிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மேலாதிக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருமணத்திற்கு முன்பாக ஒருவரோடு ஒருவர் எவ்வளவு அன்பாக இருந்தீர்களோ அதே அளவு அன்போடு வெளியே செல்லும் இடத்தில் மகிழ்வோடு ஒன்றாக சேர்ந்து காரியங்களை செய்ய வேண்டும். நான் இந்த எண்ணத்துடன் இடை நிறுத்துகிறேன். 4வது காரியத்திற்கு செல்கிறேன். அடுத்த முறை தொடங்கும் போது அதை எடுத்துக்கொள்வோம். உங்கள் எண்ணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உணர்வுகளில் உங்களை சிக்க வைக்காதீர்கள். மோசமான சிந்தனையின் காரணமாக எத்தனை திருமணங்கள் முறிந்து போயிருக்கின்றன என்பதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நிறைய விபச்சார எண்ணங்கள் உங்கள் விவாகரத்துக்கு பங்களிக்கும் முதல் விஷயங்களில் ஒன்று. விபச்சாரத்தின் செயலாக இருக்கக்கூடாது என்பதை அறிய வேண்டும். ஆனால் இது மன விபச்சாரம். இன்டர்நெட்டில் ஆபாச படங்கள் அல்லது தொலைக்காட்சியில் சோப் ஆப்ராக்கள் மூலம் நடக்கிறது. இது அவைகள் ஒரே விஷயம் என்று நான் கூறவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் மனைவி அல்லது கணவர், பொதுவாக கணவர்கள் அல்ல, பார்க்கிற மற்றவர்கள் மோசமாக ஈர்ப்பு கொண்டிருப்பதால் அதை செய்பவர்களில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். சிந்தனையில் ஒன்று நடக்கிறது. என்ன நடக்கிறது என்று ஜனங்கள் இந்த உண்மையற்ற படங்களை இன்டர்நெட்டில்
தொலைக்காட்சியில் தங்கள் கணினியில் பார்க்கிறார்கள். தங்கள் திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான போலி ஹாலிவுட் பதிப்பை கொடுக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள். எந்த ஒரு உண்மையான வாழ்நாளிலிருந்தும் இதுவரை பெற முடியாத முற்றிலும் நம்பத்தகாத உயிர் சாறு நிறைந்த காதல் கதைகள். ஜனங்கள் அதிருப்தி அடைய ஆரம்பித்து சிந்திக்க வேண்டும். அவைகளுக்கு சில மோசமான நடிகர்கள் இருக்கிறார்கள். உலகின் மிக சிந்தனையுள்ள நபர். அவர் இந்த எல்லாவற்றையும் செய்கிறார். மிகவும் காதல் கொண்டவர். நிறைய பணம், ஆடம்பர கார்கள் இருக்கின்றன. மேலும் அவர் எப்போதுமே ஆர்வமாக இதில் வேலை செய்கிறவர். அவர் ஒவ்வொரு தலைமுடி அளவு இடைவெளி. நீங்கள் அதனோடு எப்படி போட்டியிட முடியும்? பின்பு அவள், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வேலையிலிருந்து வீட்டுக்கு வருவீர்கள். அவள் உங்களை பார்த்து, ஓ பிரதர், அவனுக்கு அந்த நபரை போல தோற்றமில்லை. ஆகவே மனதில் இப்படிப்பட்டவர்கள் இந்த அழகான உருவத்தை பெற்ற பெண்களை பார்க்கிறார்கள். காற்று துலக்கி, போட்டோஷாப் என அவர்களை அதில் பார்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 2 சுருக்கங்கள் மற்றும் ஒரு சிறிய செல்லுலைட். அவர்கள் சிந்திக்கத் தொடங்குகிறார்கள். காரியங்கள் மனதில் ஓடுகிறது. இப்போது நாம் ஒரு வகையாக சிரிக்கிறோம். ஆனால் திருமணங்களை அழிக்க தொலைக்காட்சி ஒரு பெரும் பங்களிப்பை செய்து வருகின்றது. அதனால் டிவியை முடக்கிவிடுங்கள். ஒரு கட்டுரையில் டாக்டர் ஆர்மன் நிக்கோலி, அவர் ஹார்வர்ட் வசதி மருத்துவ பள்ளியில் மனநல உளவியல் மருத்துவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், தொலைக்காட்சி வீட்டிற்குள் படையெடுப்பு நமக்கு தெரிந்த அளவு குடும்பத்தை அழிக்கவும் உணர்ச்சி வசப்பட்ட செயலிழப்புகளை உண்டாக்கும் மற்றொரு போக்கு. வாழ்நாளில் 5 1 பங்கு அடுத்த தலைமுறையினரை தொலைக்காட்சியை பார்க்க செலவிடுவது. உதாரணத்துக்கு, நீங்கள் சராசரியாக 80 ஆண்டுகள் வாழ்ந்தால் தொலைக்காட்சியை மொத்தம் 4000 நாட்கள் பார்த்திருப்பீர்கள். இது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். மேலும் தொலைக்காட்சி என்பது ஒரு அமைப்பின் ஒரு பகுதி என்பதை நாம் அறிந்திருப்பதால் குடும்பத்தை கண்ணீர் விட வைக்கிறது. நீங்கள் ஒரு மட்டத்தில் அல்லது இன்னொரு மட்டத்தில் 4000 நாட்கள் குடும்ப எதிர்ப்பு நிரலாக்கத்தை கொண்டிருக்க முடியும். எனவே நாம் படித்ததிலிருந்து பார்ப்பது மற்றும் இணையத்தில் என்ன இருக்கிறது என்பது எல்லாம் சிந்தனையை பாதிக்கும். மேலும் ஜனங்கள் நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளை உண்மையான திருமணங்களில் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நம்பத்தகாத படங்களை உண்மையான திருமணங்களில் கொண்டு வருகிறார்கள். அதனால் அதிருப்தி அடைகிறார்கள். பின்பு எண்ணங்கள் மனதில் வந்து அவை 2வது எண்ணங்களை சிந்திக்க தொடங்க வைக்கின்றன. மேலும் அவை நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளை கொண்டு வருகின்றன. சந்தேகங்களை ஏற்படுத்த தொடங்குகின்றன. மனதில் உள்ள தூய்மையற்ற தன்மை. உங்கள் மனதை காத்துக் கொள்ளுங்கள். தேவனின் வார்த்தை மற்றும் தேவனின் விஷயங்கள், தேவனின் செயல்கள் உங்கள் குடும்பத்திற்கான வினையூக்கியாக இருக்கட்டும். மேலும் தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கும் நபருக்கான அன்பையும் பாராட்டையும் கண்டுகொள்ளுங்கள். நீங்கள் திருமணத்தின் மூலம் ஒன்றாகிவிட்டீர்கள். மீட்டெடுக்கப்பட்டு புத்துயிர் பெறுங்கள். ஒரு ஜோடி இருந்தார்கள். அவர்கள் தினசரி சச்சரவு வாதங்கள், பெரும்பாலும் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள். மனைவி ஒரு யோசனையுடன் வந்தாள். அவள் சொன்னாள், உங்களுக்கு தெரியும், இது வேடிக்கையானது. நமக்குள் வேறுபாடுகள் இருந்தால், நாம் தொடர்பு கொள்ள விரும்பும் விஷயங்கள் இருந்தால் ஒருவருக்கொருவர் இடைவெளி கொடுப்போம். நான் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு செய்கிறேன் என்றால் அதை ஒரு காகித சீட்டில் எழுதுங்கள். சமையலறை கவுண்டரில் இந்த பெட்டியில் போடுங்கள். எனக்கு ஏதேனும் தோன்றினால் நான் அதை எழுதுகிறேன். சமையலறை கவுண்டரில் இந்த பெட்டியில் போடுகிறேன். மாத கடைசியில் ஒரு பெரிய வாதத்தை கொண்டு முடிவுக்கு கொண்டு வருவோம். அவர் சரி அன்பே என்றார். ஒவ்வொரு நாளும் அவன் அதை கூர்ந்து நோக்கி கொண்டு வந்தான். அவன் எழுதுவான், பெட்டியில் போடுவான், எதுவும் சொல்ல மாட்டான். அவள் ஒன்றை எழுதுவாள், பெட்டியில் போடுவாள், எதையும் சொல்ல மாட்டாள். இது 30 நாட்கள் நீடித்தது. 30 நாட்களின் முடிவில் உட்கார்ந்து கொள்வோம், பெட்டியை திறந்து விடுங்கள் என்றாள். அவள் பெட்டியை வெளியே எடுத்து அவளது இளஞ்சிவப்பு காகிதங்களை வெளியேற்றினாள். ஜெல்லி ஜாடியிலிருந்து மீண்டும் மூடியை திறந்து விட்டார்கள். தரையில் அழுக்கு சாக்ஸ் கிடக்கிறது என்றாள். அவன் அவளது உரிமையினூடாக பேசினான். இந்த விஷயங்கள் அனைத்தும் முடிந்ததும் இறுதியாக, சரி, நீங்கள் இப்போது உங்கள் நீல நிறத்தை படிக்கலாம். அவர் சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அவள் கொஞ்சம் கஷ்டமாக உணர ஆரம்பித்தாள். அப்படியே அந்த கதையை எந்த வகையிலும் சொல்லலாம். அன்பு திரளான பாவங்களை மூடும். நாம் இயற்கையிலேயே அன்பானவர்கள் அல்ல. அன்பாக இருந்தால் தேவன் நமக்காக மரிக்க வேண்டியதில்லை. அன்பானவர்களை நேசிப்பது எளிது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஒரு காரியம் நீங்கள் அறிய வேண்டியது, எந்த கற்பனை பிரதானமானது?
தேவனை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. சரியா? உன் அயலானை யாரை நேசிக்க வேண்டும்? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர். உங்கள் மனைவியை விட நெருக்கமான அயலவர் யாராக இருக்க முடியும்? வேதம் சொல்கிறது உங்கள் எதிரியை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றும் அது கூறுகிறது. ஒருவர் அடிக்கடி இதை கொண்டு வந்தால் அது பெரும்பாலும் உங்கள் அயலவர் உங்கள் எதிரியாக மாறுவார். இப்படியாக அது தொடங்குகிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு தேர்வு. இப்போது வாழ்க்கைக்கென்று ஒரு விதி இருக்கிறது. இயற்பியலில் ஒரு விதி இருக்கிறது. 2 நோக்கங்கள் ஒரு பொதுவான இலக்கை நெருங்கும் போது அவைகள் தொடர்ச்சியாக ஒன்றுக்கொன்று நெருங்கி வரும். புரிகிறதா? நெருங்கி வரும். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மையமாக இருந்தால், நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தால், நீங்கள் இயேசுவோடு நெருக்கமாவீர்கள். உங்கள் மனைவி இயேசுவிடம் நெருங்கி வருகிறவரானால் நீங்கள் மேலும் தொடர்ந்து நெருக்கமாக வருவீர்கள். தேவன் அன்பானவர். அவர் நம் வாழ்வின் மையமாக இருந்தால் நம் இருதயங்களையும் நம் குடும்பங்களையும் நம் திருமணங்களையும் ஒன்றாக வரைந்து கொள்வார். உங்களுக்கான திருமணம் என்ன என்பதை உலகம் வரையறுக்க வேண்டாம். தேவன் நமக்கு வரையறுப்பை கொடுத்திருக்கிறார். அவன் வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். போதுமான அமேசிங் ஃபேக்ட்ஸ் வேத பாடங்களை பெற முடியவில்லையா? சத்தியம் நிரம்பிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. AFTV.in இல் உள்ள அமேசிங் ஃபேக்ட்ஸ் இந்தியா மீடியா லைப்ரரிக்கு வருகை தரவும். இங்கே நீங்கள் பல்வேறு மொழிகளில் உள்ள வீடியோக்கள் மற்றும் அச்சிடப்பட்ட பிரதிகளை இலவசமாக காண முடியும். 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் இருந்து நேரடியாக கண்டுகளிக்கலாம். AFTV.in இப்போதே வருகை தாருங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.